வணக்கம். இது மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். பீகாரில் நடைபெறும் எதிர்க்கட்சிகள் கூட்டம். கூட்டத்தில் பங்கேற்க பீகார் சென்றுள்ளார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழகத்தில் 500 மதுக்கடைகள் மூடல். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வரவேற்பு. மெரினாவில் கடலுக்கு நடுவில் கலைஞர் பேனா நினைவு சின்னம் அனுமதி வழங்கியது ஒன்றிய அரசு. அமலாக்கத்துறை கோரிக்கை ஏற்பு. செந்தில் பாலாஜி வழக்கில் உயர்நீதிமன்றம் உத்தரவு. சனாதன போர்வைக்குள் சன்மார்க்க நெறியை புகுத்த நினைக்கும் ஆளுநர். தங்கம் தென்னரசு கடும் எதிர்ப்பு. மதசார்பற்ற கட்சிகளின் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க பீகார் மாநிலம் பாட்னாவிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பயணம் மேற்கொண்டுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு எதிராக தேசிய அளவில் வலுவான கூட்டணியை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பீகார் மாநிலம் பாட்னாவில் மத சார்பற்ற எதிர்க்கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் நாளை நடைபெற உள்ளது. நடைபெறவுள்ள எதிர்க்கட்சிகளின் இந்த ஆலோசனை கூட்டத்தில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார், மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளதாக கூறப்படுகிறது. 2024 மக்களவை தேர்தலில் எதிர்க்கட்சிகள் ஓரணியாக திரண்டு பாஜகவை வீழ்த்த பல்வேறு முயற்சிகள் எடுத்து வரும் நிலையில் இந்த ஆலோசனை கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்தவையாகும். இந்நிலையில் இக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னையில் இருந்து தனி விமானம் மூலம் பயணம் மேற்கொண்டுள்ளார். தமிழகத்தில் இன்று முதல் 500 மதுக்கடைகள் மூடப்படுவதற்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வரவேற்பு தெரிவித்துள்ளார். மேலும் முழு மதுவிலக்கே நமது இலக்கு என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கடந்த ஏப்ரல் 12ஆம் தேதி தமிழ்நாட்டில் 500 மதுக்கடைகள் மூடப்படும் என்று தமிழ்நாடு அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். அதன்படி தமிழ்நாட்டில் மொத்தம் உள்ள 5329 மதுக்கடைகளில் 500 டாஸ்மாக் மதுபான சில்லறை விற்பனை கடைகள் ஜூன் 22ஆம் தேதி முதல் மூடப்படும் என்று அரசாணை வெளியிடப்பட்டு இருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாடு அரசின் இந்த அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என தெரிவித்துள்ள வைகோ, அதே நேரத்தில் முழு மதுவிலக்கே நமது இலக்கு என்ற நோக்குடன் தமிழ்நாடு அரசு படிப்படியாக மது கடைகளை மூடி மது இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவதற்கு உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துவதாக வைகோ தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். சென்னை மெரினாவில் கடலுக்கு நடுவில் அமைக்கப்பட உள்ள கலைஞர் கருணாநிதி பேனா நினைவு சின்னத்திற்கு மத்திய அரசின் கடலோர ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது. முன்னாள் முதலமைச்சரும் மறைந்த திமுக தலைவருமான கருணாநிதியின் நினைவு சின்னமாக நடுக்கடலில் 81 கோடி செலவில் 134 அடி உயரத்திற்கு பிரம்மாண்ட பேனா நினைவு சின்னம் அமைக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த நினைவு சின்னம் அமைக்க மத்திய அரசின் கடலோர ஒழுங்குமுறை ஆணையம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அனுமதி பெற விண்ணப்பிக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசின் விண்ணப்பத்தை ஏற்று மத்திய அரசின் சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டு குழு ஒப்புதல் வழங்கிய நிலையில் தற்போது கடலோர ஒழுங்குமுறை ஆணையம் 15 நிபந்தனைகளுடன் கலைஞர் கருணாநிதி பேனா நினைவு சின்னம் அமைக்க அனுமதி அளித்துள்ளது. அமலாக்கத்துறை கோரிக்கையை ஏற்று செந்தில் பாலாஜி மீதான ஆட்கொணர்வு மனு விசாரணை வரும் ஜூன் 27ஆம் தேதி ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. கடந்த வாரம் தமிழக அமைச்சர் செந்தில் பாலாஜி வீடு, அலுவலகங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்ட பின்னர் அவர் கைது செய்யப்பட்டார். அப்போது அவருக்கு ஏற்பட்ட நெஞ்சுவலி காரணமாக முதலில் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு பின்னர் காவேரி மருத்துவமனையில் இதய அறுவை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு இதய அறுவை சிகிச்சை செய்து முடிக்கப்பட்டது. இதற்கிடையில் அமைச்சர் செந்தில் பாலாஜியை கைது செய்த காரணத்தை கூறாமல் கைது செய்து விட்டனர் என கூறி செந்தில் பாலாஜி மனைவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு மீதான விசாரணை 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன்னர் விசாரணைக்கு வந்தது. அப்போது செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் உச்சநீதிமன்ற விதி 41A படி எதற்காக கைது செய்கிறார்கள் என்பதை கைது செய்பவரிடம் கூற வேண்டும். ஆனால் கைது காரணத்தை என்னவென்றே அமலாக்கத்துறை கூறாமல் சட்டவிரோதமாக இந்த கைது நடைபெற்றுள்ளது என பல்வேறு வாதங்களை மூத்த வழக்கறிஞர் N.R. இளங்கோ முன்வைத்தார். 2 மணி நேரமாக நடைபெற்ற இந்த வாதத்தை அடுத்து அமலாக்கத்துறையினர் தங்கள் தரப்பு வாதத்தை முன்வைக்க தங்களுக்கு அவகாசம் கேட்டது. இந்த கோரிக்கையை ஏற்று வழக்கை வரும் ஜூன் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது.
10,000 ஆண்டு சனாதன தர்மத்தின் உச்ச நட்சத்திரம் வள்ளலார் என்று வள்ளலார் குறித்த ஆளுநரின் கருத்துக்கள் முற்றிலும் நிராகரிக்கப்பட வேண்டியவை என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். வள்ளலாரின் 200வது ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய தமிழக ஆளுநர் RN ரவி 10,000 ஆண்டு சனாதன தர்மத்தின் உச்ச நட்சத்திரம் வள்ளலார் என்று பேசியிருந்தார். சனாதன தர்மத்தை எதிர்த்த வள்ளலாரை சனாதன தர்மத்திற்கு ஆதரவாளராக ஆளுநர் பேசிய கருத்திற்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் ஆளுநர் கருத்திற்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்து அவரது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் சமரச சுத்த சன்மார்க்க நெறிக்கும் சனாதன தர்மத்திற்கும் அடிப்படை வேற்றுமையை கூட அறிந்து கொள்ளாமல் வடலூர் வள்ளல் பெருமாள் வழிகாட்டிய நெறிமுறைகளை முற்றிலும் சிதைத்து சனாதன போர்வைக்குள் சன்மார்க்க நெறியினை புகுத்தும் முயற்சியில் தர்ம ராட்சசராக புதிய அவதாரம் எடுத்திருக்கிறார் தமிழ்நாடு ஆளுநர். தமிழ் பண்பாடும் விழுமியங்களும் தனித்தியங்கும் தன் இயல்பினை கொண்டவை என்பதை பல்லாயிரம் ஆண்டு தமிழ் சமூக நாகரிக சுவடுகள் நமக்கு வெள்ளிடை மலையாக உணர்த்தியிருக்கின்றன. மத்திய அரசின் தனிப்பெரும் கருணை ஏதோ ஒரு விதத்தில் வாய்க்க பெற்றுவிட்டதாலேயே ஆளுநர் மாளிகை சனாதன கூடாரமாக மாற்றும் ஆளுநரின் கருத்துக்கள் முற்றிலும் நிராகரிக்கப்பட வேண்டியவை என தெரிவித்துள்ளார். மணிப்பூர் கலவரம் தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொள்ளாதது அவரது கோழைத்தனத்தை காட்டுவதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் விமர்சனம் செய்துள்ளார். மணிப்பூர் வன்முறை சம்பவம் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி அவர்கள் மணிப்பூர் வன்முறை சம்பவம் இந்திய தேசத்தின் மனசாட்சியில் ஆழமான காயத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்திருந்தார். இது குறித்து காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் மணிப்பூரின் நிலைமை குறித்து விவாதிக்க ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது மிகவும் தாமதமானது எனவும் சோனியா காந்தியின் உரைக்கு பிறகுதான் அரசாங்கம் விழித்துள்ளதாகவும் தெரிவித்தார். இருப்பினும் அமைதிக்கான எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் அது மணிப்பூரில்தான் நடக்க வேண்டும். டெல்லியில் நடந்தால் இந்த முயற்சி தீவிரம் இல்லாமல் இருக்கும் என அவர் கூறியுள்ளார். அவசர சிகிச்சை வாகனங்களின் தரத்தை மேம்படுத்தி உயிரிழப்பை தடுத்திட வேண்டும் என தமிழக அரசுக்கு மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் அண்மை காலமாக அவசர சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸில் செல்பவர்கள் போக்குவரத்து நெரிசலில் மாட்டிக்கொண்டு கோல்டன் ஹவர்ஸ் எனப்படும் உயிர்காக்கும் நேரத்தை சாலையிலேயே கழிக்கும் அவலநிலை ஏற்படுவதாக தெரிவித்துள்ளார். போக்குவரத்து சாலை விதிகளை சீரமைத்து ஆம்புலன்ஸ் செல்வதற்கு தனியாக விரைவு பாதையை உருவாக்க வேண்டும் என தெரிவித்துள்ள வைகோ, ஒரு மருத்துவமனையில் இருந்து மற்றொரு மருத்துவமனைக்கு நோயாளியை அழைத்து செல்லும் போது சம்பந்தப்பட்ட போக்குவரத்து காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்து போக்குவரத்தை சீர் செய்திட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். கூடுதலாக ஆம்புலன்ஸில் இருந்து போக்குவரத்து காவல்துறையினரை தொடர்பு கொள்ளும் வகையில் ஆம்புலன்ஸில் வயர்லெஸ் கருவி பொருத்திட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தமிழக அரசுக்கு மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ வேண்டுகோள் விடுத்துள்ளார். அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் 3D 7D திரையரங்கம் அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது. சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் அருங்காட்சியகம் மற்றும் பூங்கா தியேட்டர் அமைக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. வனவிலங்கு பாதுகாப்பு குறித்து மக்கள் புரிந்து கொள்ள வசதியாக அருங்காட்சியகம் அமைக்கப்பட உள்ளது. வன விலங்குகளை அவற்றின் வாழ்விடங்களில் பாதுகாக்க வேண்டிய அவசியம், இயற்கை பாதுகாப்பு குறித்த ஆர்வத்தை இளம் மனங்களில் உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் புதிய மிருக காட்சி சாலை, அருங்காட்சியகம், வன விலங்குகளை புதிய வழியில் கண்டறிய காட்சி மாதிரியுடன் விளக்க வளாகம் அமைக்க 4 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்னும் 5 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் கோடை வெப்பம் தணிந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு வட மாவட்டங்களில் விடிய விடிய மழை கொட்டியது. சென்னையில் பெய்த இந்த மழையின் அளவு இயல்பை விட அதிக மழைப்பொழிவு பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்தது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்னும் 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மேலும் சென்னையை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் இதனால் சில பகுதிகளில் மழை பெய்யலாம் என்றும் தெரிவித்துள்ளது.
தமிழ்நாடு ஆளுநர் பொறுப்பில் இருந்து RN ரவியை நீக்க குடியரசுத் தலைவரை வலியுறுத்தி மதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் கையெழுத்து பெறும் இயக்கம் நடைபெற்று வருகிறது. செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் மாமல்லபுரம் பேரூர் கழக அலுவலகத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாடு அரசுக்கும் சட்டமன்ற செயல்பாடுகளுக்கும் முட்டுக்கட்டை போடும் ஆளுநர் RN ரவியை பதவி நீக்கம் செய்ய குடியரசுத் தலைவரை வலியுறுத்தும் மாபெரும் கையெழுத்து இயக்கத்தை மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் மாமல்லபுரம் பேரூர் கழக செயலாளர் எம் பாபு, ஒன்றிய செயலாளர் லோகு மற்றும் லோக பிரகாசம், மூர்த்தி ராஜேந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதேபோல் திருப்பத்தூர் மாவட்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழ்நாடு ஆளுநரை திரும்ப பெற வலியுறுத்தி நடைபெற்ற கையெழுத்து இயக்கம் மாவட்ட செயலாளர் கண்ணதாசன் தலைமையில் துவங்கப்பட்டது. இதில் திமுக நகர செயலாளர் ராஜேந்திரன், நகரமன்ற தலைவர் சங்கீதா வெங்கடேசன், மன்ற துணைத் தலைவர் சபியுல்லா மற்றும் திமுக கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் பங்கேற்றனர். இதேபோல் திருச்சி மாவட்ட மதிமுக சார்பில் நடைபெற்ற கையெழுத்து இயக்கத்தை திருச்சி மாநகர திமுக செயலாளரும் திருச்சி மாநகராட்சியின் மேயருமான அன்பழகன் கையொப்பமிட்டு துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் துணை பொதுச் செயலாளர் மருத்துவர் ரொகையா சேக் முகமது, மாநகர் மாவட்ட செயலாளர் வெல்லமண்டி சோமு உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். இதேபோல் திருச்சி தெற்கு மாவட்ட மதிமுக சார்பில் திருவரங்கம் தொகுதிக்கு உட்பட்ட சோமரசம்பேட்டையில் ஆளுநர் RN ரவியை நீக்க கோரி நடைபெற்ற கையெழுத்து இயக்கம் துணை பொதுச் செயலாளர் ரொகையா தலைமையில் நடைபெற்றது. கையெழுத்து இயக்கத்தை திருச்சி திமுக மத்திய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் வைரமணியும், திருவரங்கம் சட்டப்பேரவை உறுப்பினர் பழனியாண்டியும் முதல் கையெழுத்திட்டு துவங்கி வைத்தனர். கையெழுத்து இயக்கத்தின் நோக்கங்களை மதிமுக திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் மணவை தமிழ்மாணிக்கம் விளக்கி பேசினார். தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் நடந்த நிகழ்வுகளை நம் தமிழ்நாடு பகுதிகளில் பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள காந்தி மண்டபத்தில் புதிதாக கட்டப்பட்ட ஸ்ரீ கல்யாண கணபதி ஆலய மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி கணபதி ஹோமம் மற்றும் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மேல தாளம் முழங்க புனித நீர் எடுத்து செல்லப்பட்டு விமான கோபுரத்தில் ஊற்றப்பட்டு பின்னர் சிறப்பு தீபாராதனையுடன் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் செந்துறை ஒன்றியத்தில் நகர சாலையுடன் கிராம சாலைகளை இணைக்கும் வகையில் முதல்வரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பல்வேறு சாலைகள் அமைக்கும் பணிகளை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். இதனை அடுத்து கீழமாளிகை கிராமத்தில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் 9 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட அங்கன்வாடி மைய கட்டிடத்தையும் போக்குவரத்து துறை அமைச்சர் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ஆனி மேரி ஸ்வர்ணா, அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை வழியாக அப்பகுதியில் அமைக்கப்படும் தனியார் காற்றாலை நிறுவனங்களுக்கும் ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள காற்றாலைக்கும் கனரக வாகனங்கள் சென்று வருவதாகவும், இதனால் விவசாய நிலங்களில் பயிரிடப்பட்டுள்ள பருத்தி, வெண்டைக்காய், மக்காச்சோளம் உள்ளிட்ட பயிர்கள் புழுதியால் பாதிக்கப்படும் நிலை இருப்பதாகவும், எனவே விவசாய நிலத்தின் வழியே உள்ள பாதையில் கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்க வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் தனியார் காற்றாலைக்கு பொருட்களை ஏற்றி சென்ற வாகனத்தினை தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தலைமையில் 5 மாவட்டங்களில் இந்து சமய அறநிலையத்துறை கோவில்களின் செயல் அலுவலர்கள் மற்றும் அறநிலையத்துறை அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன், இந்து அறநிலையத்துறை ஆணையர் முரளிதரன், இணை ஆணையர் ரமணி, சட்டமன்ற உறுப்பினர்கள் நந்தகுமார், கார்த்திகேயன், மேயர் சுஜாதா, மாவட்ட ஊராட்சி தலைவர் பாபு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருக்கடையூரில் அமைந்துள்ள தர்மபுர ஆதீனத்திற்கு சொந்தமான அபிராமி சமேத அமிர்த கடேஸ்வரர் கோவில் செய்தித்துறை அமைச்சர் சுவாமிநாதன் தனது குடும்பத்துடன் சிறப்பு வழிபாடு நடத்தினார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் உணவு பாதுகாப்பு மாவட்ட நியமன அலுவலர் டாக்டர் மாரியப்பன் தலைமையிலான குழுவினர் உணவகங்களில் சோதனை மேற்கொண்ட போது காலாவதியான மற்றும் புகையிலை கலந்த பொருட்களை பறிமுதல் செய்து 2 கடைகளுக்கு உணவு பாதுகாப்பு துறையினர் சீல் வைத்தனர். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் ஏரியை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த சரண்யா என்ற பெண் தொழிலாளி மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து இறப்பிற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
கடந்த ஏப்ரல் மாதம் சட்டப்பேரவையில் தமிழகத்தில் 500 டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன்படி 500 கடைகளை முதலில் மூட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த 500 மதுபான சில்லறை விற்பனை கடைகள் முதல் செயல்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் 2 டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்ததை தொடர்ந்து அப்பகுதி மக்கள் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். புதுக்கோட்டையில் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடு கட்டி தருவதாக கூறி 200 நபர்களிடம் 50 லட்சம் ரூபாய் பெற்று ஏமாற்றியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்தனர். சென்னை வியாசார்பாடி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ரவீஸ்வரர் கோவிலில் திரு தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சென்னை வியாசார்பாடி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு மரகதாம்பாள் உடனுறை ரவீஸ்வரர் திருக்கோவிலில் பிரம்மோற்சவ திருவிழா நடைபெற்று வருகிறது. கடந்த 14ஆம் தேதி சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு பிரம்ம உற்சவம் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான திரு தேரோட்டத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட ரவீஸ்வரர் மற்றும் மரகதாம்பாள் உற்சவர் சிலைகள் தேரில் வைக்கப்பட்டு பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இந்த திரு தேரோட்டத்தில் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் RD சேகர், மாமன்ற உறுப்பினர்கள் டில்லி பாபு, ஷர்மிளா காந்தி, C ஆனந்தி உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை பனையூரில் திரைப்பட நடிகரும் தொழில் அதிபருமான அஜய் வாண்டையார் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஆதரவற்ற மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பனையூரில் திரைப்பட நடிகரும் தொழிலதிபருமான அஜய் வாண்டையார் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு AJ குரூப் சார்பில் ECR மோகன் மற்றும் வேளச்சேரி ஈவன்ஸ் ஏற்பாட்டில் பனையூரில் உள்ள லிட்டில் ஆர்ட்ஸ் என்ற ஆதரவற்ற மனநலம் குன்றிய குழந்தைகளுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திரைப்பட நடிகரும் தொழில் அதிபருமான அஜய் வாண்டையார் அவர்கள் காப்பகத்தில் இருக்கும் 50ற்கும் மேற்பட்ட ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உணவுகளை அன்னதானம் வழங்கி தனது பிறந்த நாளை கொண்டாடினார். இந்த நிகழ்ச்சியில் ரூபேஷ், சந்திரகாந்த், பிரேம், மனோஜ், செல்வா மற்றும் AJ குரூப் சார்ந்த ஏராளமானோர் உடன் இருந்தனர். லியோ படத்தில் நடிகர் விஜய் பாடியுள்ள நாரடி பாடலின் லிரிக் வீடியோ வெளியானது. நடிகர் விஜய் தனது 49வது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார். அவருக்கு ரசிகர்கள் மற்றும் சினிமா பிரபலங்கள் என பலரும் தங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். படத்தின் முதல் பாடலான நாரடி பாடலுக்கான ப்ரோமோ வீடியோ வெளியிட்டதை தொடர்ந்து படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் 12 மணிக்கே வெளியிடப்பட்டுள்ளது. தற்பொழுது நான்ரெடி பாடல் வெளியாகியுள்ளது. விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மற்றும் பாடல் வெளியானது ரசிகர்களுக்கு டபுள் ட்ரீட்டாக அமைந்துள்ளது. தங்கத்தின் விலையில் அவ்வப்போது ஏற்ற இறக்கம் காணப்பட்டு வரும் நிலையில் தங்கத்தின் விலையானது சற்று குறைந்து உள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 20 ரூபாய் குறைந்து 5485 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 43,880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 1 ரூபாய் 50 காசுகள் குறைந்து 1 கிராம் வெள்ளி 75 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 75,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சீனாவின் வடமேற்கு நகரமான இன்சுவானில் உள்ள உணவகத்தில் எரிவாயு வெடித்ததில் குறைந்தது 31 பேர் உயிரிழந்ததாக சீன அரசு தெரிவித்துள்ளது. சீனாவில் தனியார் உணவகத்தில் LPG கசிவு காரணமாக சிலிண்டர் வெடித்து விபத்துக்குள்ளானதில் 31 பேர் உயிரிழந்த நிலையில் 7 பேர் படுகாயமடைந்துள்ளனர். அவர்களில் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் உணவக உரிமையாளர், பங்குதாரர்கள் மற்றும் ஊழியர்கள் உட்பட 9 பேரை கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானுக்கு நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்துள்ளது. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமரும் PDI கட்சி தலைவருமான இம்ரான்கான் மீது ஊழல், தேச துரோகம், பயங்கரவாதம் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இதற்கிடையே கடந்த மாதம் ஒரு வழக்கு தொடர்பாக இம்ரான்கான் நீதிமன்றத்திற்கு வந்தபோது அவரை துணை ராணுவம் கைது செய்தது. இதனால் நாடு முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் வன்முறையில் ஈடுபட்டனர். இதனால் பெரும் பதற்றம் ஏற்பட்டது. கலவரத்தை தூண்டியதாக இம்ரான்கான் மீது பாகிஸ்தான் அரசு குற்றம் சாட்டிய நிலையில் இம்ரான்கான் உள்ளிட்ட அவரது கட்சி தலைவர்களுக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்து லாகூரில் உள்ள பயங்கரவாத எதிர்ப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் காவல்துறை நாய் ஒன்று யோகா செய்யும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது.
சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி உலகம் முழுவதும் உள்ள மக்கள் யோகா பயிற்சி செய்யும் படங்கள் மற்றும் வீடியோக்களை சமூக ஊடகங்களில் பதிவிட்டு வருகின்றனர். அந்த வகையில் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் உதம்பூரில் உள்ள பிராணு முகாமில் இந்தோ திபெத்திய எல்லை காவல்துறை பிரிவை சேர்ந்த நாய் ஒன்று ITP பணியாளர்களுடன் சேர்ந்து யோகா செய்யும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பீகாரில் நடைபெறும் எதிர்க்கட்சிகள் கூட்டம். கூட்டத்தில் பங்கேற்க பீகார் சென்றுள்ளார் முதலமைச்சர் MK ஸ்டாலின். தமிழகத்தில் 500 மதுக்கடைகள் மூடல். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வரவேற்பு. மெரினாவில் கடலுக்கு நடுவில் கலைஞர் பேனா நினைவு சின்னம் அனுமதி வழங்கியது ஒன்றிய அரசு. அமலாக்கத்துறை கோரிக்கை ஏற்பு. செந்தில் பாலாஜி வழக்கில் உயர்நீதிமன்றம் உத்தரவு. சனாதன போர்வைக்குள் சன்மார்க்க நெறியை புகுத்த நினைக்கும் ஆளுநர். தங்கம் தென்னரசு கடும் எதிர்ப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.